1 கொரிந்தியர் 1வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:9. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் நினைவிலே கொண்டு வந்தார். நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கிறிஸ்துவுடனே ஐக்கியம், ஃபெலோஷிப் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவோடு கூட ஐக்கியம். தேவன் என்னையும் உங்களையும் இதற்காகவே அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமே. நம்ம எல்லாருமே கிறிஸ்தவர்கள் அப்படின்னு கேட்டால் எல்லாரும் கை தூக்கும். யாரெல்லாம் கிறிஸ்டியன் அப்படின்னு கேட்டால் எல்லாரும் கை தூக்கும். நம்ம எத்தனை பேர் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருக்கிறோம்? ஐக்கியமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதாவது ரிலேஷன்ஷிப் என்று ஒன்று இருக்கிறது, ஃபெலோஷிப் என்று இன்னொன்று இருக்கிறது, உறவுன்னு ஒன்று இருக்கிறது. அதாவது சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ரிலேஷன்ஷிப். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. ரொம்ப ஐக்கியம், ஃபெலோஷிப் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. புரியும்படி சொல்கிறேன். நமக்கு நிறைய சொந்தக்காரங்களை எப்போதான் தெரியுமா? நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரணும், அல்லது நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் ஏதாவது ஒரு கல்யாணம் நடக்கணும். அப்படியே வரும்போது வரும்போது சொல்லுவாங்க, இவங்க யார் தெரியுமா, இவங்க இன்னாராக்கும், இவங்க இன்னாருடைய பிள்ளை, இவங்க தூரத்து சொந்தம், இவங்க பக்கத்து சொந்தம், இவங்க அடுத்த தெரு சொந்தம், இப்படி அறிமுகப்படுத்துவாங்க. இவங்க எல்லாருமே நமக்கு சொந்தக்காரங்க தான். ஆனால் அவங்க கூட என்ன இல்லை, ஐக்கியம் இல்லாததுனால அவர்களை நமக்கு என்ன செய்ய வேண்டி இருந்தது தெரியுமா? அறிமுகப்படுத்த வேண்டி இருந்துச்சு. நிறைய உறவுகளை பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேமோட முடிஞ்சிடும். என்ன ஒரு ஃப்ரேமோட? கல்யாண வீட்டில் ஃபோட்டோ எடுக்க பொண்ணு வீட்டு சைட்லாம் வாங்க அப்படி சொல்லும்போது ஒரு 50 பேர் ஸ்டேஜில் ஏறுவாங்க. அதோட முடிஞ்சுது. இனி அடுத்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் நடக்கணும். ஆமே. ஒரு ஃப்ரேமோட முடிஞ்சுது. எல்லாம் சேர்ந்து கூட்டமாக ஒரே குடும்பமாக சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுப்போம். அதோட முடிஞ்சிடும். இனி என்னைக்காவது பார்த்தா உண்டு. 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த சொந்தக்காரங்கள்லாம் திடீர்னு பார்க்கும்போது நமக்கு தெரியாது. இப்படி தான் ஒருத்தங்க வந்து கேட்டாங்க, என்ன தெரியுமா தெரியலையான்னு கேட்டாங்க. நானும் கொஞ்ச நேரம் பார்த்து என்ன தெரியும்னே சொல்லிட்டேன். ஆமாம். இனி தெரியலைன்னு சொன்னால் ஏதாவது வம்பாயிரும். ஆமாம். அவங்க சொந்தக்காரங்களாக இருந்தாலும் ஒருவர் நமக்கு அவர்களை அறிமுகப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா அவர்களோடு கூட நமக்கு என்ன இல்லை தெரியுமா? ஐக்கியம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியா இருந்தாலும் எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் யார் என்பதை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இருந்தது. மோசே கேட்பார், ஆண்டவரே ஜனங்கள் உம்முடைய நாமம் என்னவென்று கேட்பாங்க. அப்போ சொல்லணும், இங்க பாருப்பா, நான் இறங்கி வந்ததே உங்க தாத்தாவோடு பண்ண உடன்படிக்கையை நினைச்சுதான் இறங்கி வந்தேன். அதெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாத ஆண்டவரே. ஜனங்களுக்கு உம்மோடு கூட எந்த தொடர்புமே இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால அவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? ஃபர்ஸ்ட் தாம் யார் என்பதை சொல்லுவார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லிட்டு உறவை சொல்லுவார் பாருங்க. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன். ஏன் அப்படின்னா ஐக்கியம் இல்லாமல் போகும்போது அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமா இருக்கிறது. எனவேதான் தேவ பிள்ளைங்க நல்ல இந்த செய்தியை நீங்க கவனிக்கணும். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாருமே அவருடையவர்கள் என்கிற ஒரு நிலையிலே உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமே. நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற அந்த ஐக்கியம், அந்த ஃபெலோஷிப் எப்படிப்பட்டதா இருக்கிறது?
ஒவ்வொரு நாளும் இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேர. ஒரு விஷயம் கூட சொல்லுவோம், இன்னும் உம்மை. ஆமென். glory, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும். ஹalleluya, ஹalleluya. எனவேதான் அந்த கொரிந்து சபைக்கு ரொம்ப துக்கத்தோடு வேதனையோடு ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதுகிறார். அந்த சபையை பொறுத்த வரைக்கும் வரத்துக்கு ஒரு குறைவு கிடையாது. ஆமென். ஆனால் இங்க வரம் இருக்கிறது, என்ன இல்லை தெரியுமா? உறவு இல்லை, ஐக்கியம் இல்லை. தேவனோட அந்த நெருங்கின அந்த தெய்வீக அனுபவம், சிலுவையில் இயேசு ஏற்படுத்தி தந்த அந்த உறவு இல்லாமல் இருக்கிறது. இது ரொம்ப ஆவியானவருக்கு துக்கத்தை உண்டாக்குகிற காரியம். ஆமென். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆவியானவர் நமக்குள்ளிருந்து என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ அடிமை கிடையாது, நீ யாரு? பிள்ளை. ஆமே, நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே இணைந்து சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப நம்ம யாரு கிடையாது? நான் இப்படி கேட்டுட்டே இருப்பேன் உங்ககிட்ட. அடிமை கிடையாது. நாம யாரு? நான் அவருடைய பிள்ளைன்னு நிச்சயம் உள்ளவங்க கைகள் உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆவியானவர் இதை சொல்லுவார். அப்ப நான் பிள்ளைன்னா நான் யார் தெரியுமா? கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளி. ஆமென். இயேசு கிறிஸ்து யாரை அப்பா என்று அழைக்கிறாரோ அவரையே அப்பா என்று அழைக்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்குதுன்னா கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளி. இயேசு சொல்லுவார், ஜெயம் கொள்ளுகிறவனும் அவனும் என்னோடு கூட என் சிங்காசனத்தில் உட்காரும்படி. அப்ப கிறிஸ்துவோடு கூட நாம திராட்சை செடி கிடையாது, கிறிஸ்து தான் திராட்சை செடி. நாம யாரு? கொடிகள். இயேசு சொல்லுவார், என்னில் நிலைத்திருங்கள். அப்ப இந்த பூமியிலே ஒரு தேவ பிள்ளையினுடைய பிரதான நோக்கம் எதுவா இருக்க வேண்டும் தெரியுமா? கிறிஸ்துவோடு ஐக்கியம், கிறிஸ்துவோடு இந்த தேவனை பற்றி நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கை, இயேசுவுக்கு நமக்கும் இடையில எந்த ஒரு விரிசலும் எந்த ஒரு கேப்பும் வராத ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதனாலதான் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய 26 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். எப்படிப்பட்ட நம்மை அழைத்திருக்கிறார், எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார், அழைத்தவர் எப்படிப்பட்டவர், இதையெல்லாம் ஒரு தேவ பிள்ளை அறிந்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நம்முடைய ஏன் தேவன் கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்க நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை அறிய வேண்டுமானால் நாம் சிருஷ்டிப்பின் நாளை திரும்பி பார்க்க வேண்டும். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்ததை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிறது, ஆழத்தின் மேல் இருள் இருக்கிறது, தேவன் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை படைக்கிறார். இதையெல்லாம் படைப்பதற்கு காரணமே என்ன? ஏன் தேவன் சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு பார்த்தா ஒரே காரணத்துக்காக தான். என்ன காரணத்துக்காக? தம்முடைய சாயல்ல மனிதனை உண்டாக்குவதற்காக. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு நீங்க பார்த்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷத்தில் ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான் இப்படி ஆரம்பிக்கும். ஆனா லூக்கா சுவிசேஷத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா யோசேப்புல இருந்து அந்த ரிவர்ஸ் ஆர்டர்ல போயிட்டே இருக்கும்.
போய் 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 எங்க போய் நிற்கும் அப்படின்னா தேவன்கிட்ட போய் நிற்கும். இயேசு யோசேப்பின் குமாரன் என்னப்பட்டார் அப்படின்னு ஆரம்பிச்சு எங்க போய் நிற்கும் அப்படி தெரியுமா? தேவனிடத்தில் போய் நிற்கும். அந்த வசனத்தை பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 3வது அதிகாரம் 38வது வசனத்தை மைக்கில் வாசிக்கிறீங்களா? லூக்கா 3:38. ஏனோ சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன். ஆதாம், மானிட்டர் அந்த மைக் கொஞ்சம் குறைச்சிருக்க. அந்த மைக். ஆதாம் தேவனால் உண்டானவன். ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆடம் வாஸ் த சன் ஆஃப் காட். அதாவது இதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு எப்படி வாசிக்கணும்னா, ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனுடைய குமாரன். ஆதாம் தேவனுடைய குமாரன். இதுதான் அதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு. அப்ப தேவன் முதல்ல படைத்ததே யாரை படைத்தா சொல்லுங்க? பையனை, பிள்ளைய, மகனை. ஆண்டவர் மனிதனை அடிமையாய் படைக்கவே இல்லை. தேவன் இந்த பூமியில மகனை உருவாக்குகிறார். ஆதாம் தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார். அவருடைய ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபிக்கணும். ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்தெடுக்கிறார். உள்ளவைகளை அவமாக்க இழிவானவைகளை தெரிந்தெடுக்கிறார். அற்பமா எண்ணப்பட்டவைகளை தெரிந்தெடுக்கிறார். நமக்கு தெரியும், தள்ளப்பட்ட சாத்தான் லூசிபர், அவனுக்கு அவ்வளவு அவனுடைய ஞானம் பெருசு, அவனுடைய அழகு பெருசு. ஆமென். என்னென்ன அவனுக்கு மேன்மையா இருந்ததோ அதிலிருந்து அவன் தள்ளப்படுகிறான். அவனை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியங்களை தெரிந்தெடுத்தார், மண்ணை தெரிந்தெடுத்தார். நமக்கு நன்றாய் தெரியும், பூமி முழுவதும் ஜலத்தால் நிறைந்திருந்தது. அந்த மண்ணை எடுத்து மனிதனை உண்டாக்க தேவன் சித்தம் வைத்தார். சித்தம் வைத்து என்ன செய்தார்? ஜலத்தை எல்லாம் ஒரு பக்கத்தில் ஒதுக்குகிறார். ஒதுக்கி ஒரு பிடி மண் அப்படி எடுக்கிறார். பாருங்க, நம் தேவன் யோசனையில் பெரியவர், செயல்களிலே வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது. நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஹல்லேலூயா. மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவதும் லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவதும் லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். பலமுள்ளவர் பலனற்றவன், பலமுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான. ஹல்லேலூயா. அவன் நல்ல கவனமா கேளுங்க. தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் அக்கினியாகவும், புதிய ஏற்பாட்டில் தேவன் அன்பாகவும் அப்படி கிடையாது. அவர் எப்படிதான் இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு இருக்கிறதுனால தான் சிட்சையெல்லாம் இருக்கிறது. அவருடைய கோபம், அவர் திடீர்னு கோபப்படுறாரு, தண்டிக்கிறாரு, சிட்சிக்கிறார், முகத்தை மறைக்கிறார். இதெல்லாம் என்ன இருக்கிறதுனால தெரியுமா? அன்பு இருக்கிறதுனால. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு ஓவர்ஃப்ளோ. என்னைக்குமே ஒரு காரியம், இந்த எரிமலையெல்லாம் இருக்கு தெரியுமா, அது சும்மா சும்மா வெடிக்காது. அது நிறைய மலைகளை அது
அது சர்வே பண்ணி இது எரிமலைன்னு மென்ஷன் பண்ணிடுவாங்க. எப்போ வெடிக்கும்னே தெரியாது. அது ஓவர்ஃப்ளோ ஆகும்போது, அது ஹீட்டு தாங்காமல் ஓவர்ஃப்ளோ ஆகும்போது அப்படி வெடிக்கும் பாருங்க. இது போல தான் நம்முடைய இருதயம் அன்பினால நிரம்பிட்டுன்னு வைங்களேன், அது கொஞ்சம் ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிட்டுன்னா அது யார்கிட்டையாவது என்ன செய்தாகணும், காட்டி ஆகணும். அதனால தான் அன்பு செலுத்த யாரும் இல்லாத நிலை வரும்போது தான் ஒரு மனிதனை இந்த லவ் சிக் பிடிக்கிறது. அவன் அந்த இடத்துல தான் பிசாசானவன் அவனை அப்படியே ரூட்டு மாற்றி உலக மாய அன்புக்குள்ளே கொண்டு போய் விடுகிறான். அங்கே போய் யாராவது ஒருத்தங்க சிரித்து பேசினா போய் விழுந்துடுறான். யாராவது இன்னைக்கு பாருங்க, மாயான அன்பில் அநேகர், இந்த உலகமே அடிமைப்பட்டு கிடப்பது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாயான அன்பில். ஏன்னா அதுக்காக தான் இன்னைக்கு உள்ளம் ஏங்குகிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பை காட்டும்படியாக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவருடைய சாயல மகனை, ஆதாம் தேவனுடைய குமாரன், தேவன் அதனாலதான் பைபிள்ல இருக்கிறது, தேவன் மனிதனை செம்மையானவனாகவே படைத்தார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். தேவன் செம்மையானவனாகவே படைத்தார். தேவன் மனிதனை ஒரு குறிப்பிட்ட ஊர்ல ஒரு குழந்தை பிறந்ததும் அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அழுவாங்களாம். ஆமென். நம்ம ஊர்ல எல்லாம் குழந்தை பிறந்துன்னா குழந்தை மட்டும் அழும், நம்ம வாயிலெல்லாம் லட்டு இருக்கும். ஆனா அந்த ஒரு குறிப்பிட்ட ஊர்ல குழந்தை பிறந்ததும் எல்லாரும் சேர்ந்து அழுவாங்களாம். எது என்ன சொல்லி அழுவாங்களாம் தெரியுமா? நாங்க படுற கஷ்டத்தை நீயும் படுறதுக்குன்னு இந்த உலகத்துல வந்துட்டியேப்பா, என்ன பாடுபட போறியோ தெரியல. அழுததுல பல உண்மை இருந்தாலும் ஆமென். ஆனால் தேவன் மனுஷனை படைத்தது அழுவதற்கோ ஆமென் பாடுபடுவதற்கோ அல்ல, ஆமென், ஆளுகை செய்வதற்காக. ஆண்டவர் மனிதனுக்கு தம் குமாரன், ஆதாம் தேவனுடைய குமாரன், மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இந்த சத்தியத்தை உங்கள் இருதயத்தில் ஆழமாய் விதைக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். அடிமை அல்ல, நான் அவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை. அதனாலதான் ஆதியாகமம் 1வது அதிகாரம் அதனுடைய ஆமென் 26வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் பூமியின் பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். அப்ப தேவன் மனிதனை படைத்தது ஆள்வதற்காக. எப்படி படைத்தார்? தமது சாயலாக, தமது ரூபத்தின்படி. 27வது வசனத்தை பாருங்கள், வாசியுங்கள் அந்த வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆமே, அவர் மனசுல இருந்தது ஒரு, அதனாலதான் ஒரு அருமையான பாடல் உண்டல்லவா? ஆமென். மா பாவியா என்னை நினைக்க, மண்ணான நான் எம்மாத்திரமையா, தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை. அதாவது தூதனிலும் சற்று சிறியவனாய் உருவாக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் அவன் சிறியவனாய் உருவாக்கப்பட்டாலும் அவன் யாராக உருவாக்கப்பட்டிருக்கிறான் தெரியுமா? தேவ சாயலாகவே. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? அவருடைய சாயலை நமக்கு தந்த கிருபைகளுக்காக நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்ப மனுஷனை பார்த்தா யாரை பார்த்தது போல இருக்கும்? அவன் குழந்தை பிறந்ததும் ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் பிள்ளைய பார்த்ததும் சொல்லுவாங்க, இது அப்பா போல இருக்கு, இது அம்மா போல இருக்கு, கண்ணு தாத்தா போல இருக்கு. சும்மா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பிள்ளைன்னு ஒரு 6 மாதம் 8 மாதம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக யாரை போல இருக்குன்னு தெரிய வரும். இருந்தாலும் பாருங்க, அது அப்பாவுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் எவ்வளோ படைத்தா. இன்னைக்கு என்ன ஒரு பரிதாபமான நிலை அப்படின்னா, அவன்
தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மற்ற காரியங்களுக்கு மனிதன் கொடுக்கிற முக்கியத்துவம் நமது சாயலாகவே சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனுக்கு கொடுக்கவில்லை என்பதுதான் மிக மிக பரிதாபமான செயல். எனவே தேவ பிள்ளைகள் நாம் எவ்வளவு விசேஷித்தவர்கள் தெரியுமா? அவருடைய சாயலாகவே எதற்காக படைத்தார்? அவருடைய ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபிக்க. தள்ளப்பட்ட பிசாசானவன் பூமியை ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆக்குகிறான். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் ஒழுங்கின்மை. ஆவியானவர் எங்கே அசைவாடுகிறாரோ அங்கே சகலவற்றையும் ஒழுங்குபடுத்துகிறவர், சகலவற்றையும் செவ்வைப்படுத்துகிறவர். அவர் சொல்லுவார் அல்லவா, நான் உனக்கு முன்னே போய் கோணலானதை செவ்வையாக்குகிறவர். அவர் எல்லாவற்றையும் செவ்வைப்படுத்துகிறவர். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து முதல் செய்த காரியமே, அவரை சுற்றி துணிகளில் அவரை சுற்றி வச்சிருந்தாங்கல்ல. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உயிரோடு எழும்பி முதல்ல எழும்பினதும் அவரை சுற்றி வச்ச துணியெல்லாம் மடக்கி ஒரு பக்கத்தில் வச்சுட்டு தான் போறார். அவர் சகலமும் ஒழுங்குபடுத்துகிறவர். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் நம்மில் அநேகர் காலையில் எழும்பும் போது உயிர்த்தெழுந்தது போல எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் மத்தியானம் போல வீட்டில் இருக்கிறவங்க தான் எழும்பி வந்து, ஆனால் இயேசுவை பாருங்க, உயிர்த்தெழுந்து எழும்பி அந்த சீலைகள் எல்லாம் ஒரு சைடில் ஒரு ஓரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு இந்த ஒழுங்கின்மை பிடிக்கவே பிடிக்காது. அவர் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி விட்டு, ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 31வது வசனம், அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. ஹல்லேலூயா. தேவன் செய்வது எதுவோ அது தேவன் எல்லாவற்றையும் எப்படி செய்வார் தெரியுமா? நன்றாய் செய்வார். ஆமென். இந்த வார்த்தையை நீங்கள் நல்ல மனசுல வச்சுக்கோங்க. மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37வது வசனம், அதாவது கடைசி வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எல்லாவற்றையும் எப்படி செய்தாராம்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நன்றாய் செய்கிறவர். அன்னைக்கும் அதுதான் செய்தார், நேற்றும் அப்படிதான் செய்தார், இன்றைக்கும் அதே தான் செய்து கொண்டிருக்கிறார், நாளைக்கும் அப்படிதான் செய்வார். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில நம்புறீங்க? என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் அது அரை குறையாக அல்ல, அது நன்றாகவே, அது நன்றாகவே. நல்ல கைகளை சட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நன்றாய் செய்கிற கர்த்தர், நன்றாய் செய்கிற கர்த்தர். உங்க காரியமாகட்டும், உங்க தலைமுறைகளின் காரியமாகட்டும், எதிர்காலமாகட்டும், அவர் கையில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். அவர் எல்லாவற்றையும் எப்படி செய்வார் தெரியுமா? நன்றாய் நன்றாய் நன்றாய். நான் செய்வதை விட அவர் செய்வது நன்றாய் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம செய்யறதை விட, நாம நினைக்கிறதை விட அவர் செய்கிறது நன்றாய் இருக்கும். அது நிச்சயம் வாய்க்கப்படும். எல்லாவற்றையும் அவர் நன்றாய் செய்தார். ஆமா, இது யாருக்கு பிடிக்கல அப்படின்னா, பிசாசுக்கு பிடிக்கல. ஆமா, நீங்க வீடு கட்டுறது, உங்களுக்கு ஒரு புதிய வேலை கிடைக்கிறது, இதெல்லாம் அவனுக்கு ஒரு விஷயமே கிடையாது. அவனுக்கு விஷயம் என்ன தெரியுமா? நீ அவருக்கு யாரா இருக்கக்கூடாது? பிள்ளையா இருக்கக்கூடாது. இதுதான் விஷயம், இதுதான் விஷயம். அவனை கீழே தள்ளிட்டார். அவனை தள்ளிட்டு அவன் கண்ணு முன்னாடியே மண்ணை எடுக்கிறார். இவர் என்னடா மண்ணை எடுக்கிறாருன்னு பார்த்தா, அவனை வெட்கப்படுத்த, பிசாசை வெட்கப்படுத்த, நான் அவரால் ஜெனிப்பிக்கப்பட்டேன், நிச்சயம் உள்ளவர்கள் மட்டும் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். அவனால தாங்க முடியல, அவனால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியல, அவனால் இதை ஜீரணிக்கவே முடியல. அவன் தள்ளப்பட்டவன், என்றென்றைக்கு தள்ளப்பட்டவன். இப்பொழுது கர்த்தர் யாரை சிருஷ்டித்தார் தெரியுமா? குமாரனை. இவனை சிருஷ்டித்ததும் கர்த்தர் லீவ் விடுறார். 7ஆம் நாளிலோ கர்த்தர் என்ன செய்தார்? ஓய்ந்திருந்தார். அவருடைய ஓய்வு என்பது அவர் படுத்து நித்திரை செய்தார் என்றல்ல. அவருடைய ஓய்வு என்பது நீங்க கவனிச்சீங்கன்னா, தாம் உண்டாக்கின ஏதேனுக்குள்ளே மனிதனை கொண்டு வருகிறார். 2வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம், ஆமே, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில என்ன செய்தாராம்? ஊதினார்.
ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானார். அப்ப நல்ல கவனமா கேளுங்க. மனுஷன் முதல்ல கண்ணை திறந்து யாரை பார்த்தான் சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க. தேவனை பார்த்தான். ஓகே, இனி அடுத்த வசனத்தை வாசியுங்கள். கிழக்கே ஏதேனும் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். நல்ல கவனிங்க. ஃபர்ஸ்ட் அவன் யாரை பார்த்தான்? நான் 4 நாள் இப்படிதான் கேட்டுட்டு இருக்க போறேன், நீங்க சொல்லி ஆகணும். முதல்ல யாரை பார்த்தான்? ரெண்டாவது எதை பார்த்தான்? ஏதேனை பார்த்தான். அவன் ஃபர்ஸ்ட் காடை பார்க்கிறவங்க அடுத்து கண்டிப்பா எதை பார்ப்பாங்க? ஏதேனை பார்ப்பாங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் காட் இதை மட்டும் நீங்க செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னு வைங்களேன், அடுத்து உங்க வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? ஏதேனை போல இருக்கும். ஹalleluya. ஃபர்ஸ்ட் காட் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காட் சத்தமா சொல்லுங்க. முதலாவது கர்த்தர். இதான் குமாரனுடைய குவாலிட்டி. குமாரனுடைய குவாலிட்டி அதான், குமாரனுடைய அடையாளமே அதுதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த போது மகதலேனா மரியாள் அழுதுட்டு இருப்பான். கல்லறைக்கு முன்னாடி இந்த அழுதுட்டு இருப்பான். அழுததும் ஸ்திரீயே ஏன் அழுறேன்னு இயேசு கேட்பா. அந்த அம்மா திரும்பி தோட்டக்காரரே எங்கும். உடனே இயேசு மரியாளே அப்படி கூப்பிட்டதும் அவளுக்கு தெரிஞ்சிட்டு இது யாரு? இயேசு. இயேசு போதகரே அப்படி சொல்லிட்டு அவரை தொட போவா பாருங்க. உடனே இயேசு என்ன தெரியுமா சொல்லுவார்? என்ன தொடாத அப்படிம்பார். ஏன்? நான் இன்னும் எங்க போகல. அதன் அர்த்தம் என்ன? ஃபர்ஸ்ட் யார் தான் தொடணும்? என் அப்பா தான் தொடணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இதுதான் குமாரனுடைய குவாலிட்டி, இதுதான் பிள்ளையின் அடையாளம். ஃபர்ஸ்ட் காட், ஃபர்ஸ்ட் காட் உங்க லைஃப்ல முதலாவது. இயேசுவே சொல்லுவார் அல்லவா, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், இதை பத்தி நீ கவலைப்படாத. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு, பின்பு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அதுதாங்க ஏதேன். எந்த ஒரு குறைவில்லாத அனுபவம், ஒரு நிறைவின் அனுபவம், ஒரு திருப்தி உண்டாகிற வாழ்க்கை. வாழ்ந்திருக்கும் போதும் சரி, தாழ்ந்திருக்கும் போதும் சரி, உயர்ந்திருக்கும் போதும் சரி, ஒன்றும் இல்லாமல் இருக்கும் போதும் சரி, ஒரு மனுஷன் திருப்தியா இருக்கிறானா அவன் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? ஏதேனின் வாழ்க்கையா இருக்கிறது. காரணம் அவன் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யாரு தெரியுமா? காட் முதலாவது. அதனாலதான் நம்ம ஆரம்பத்திலே பாடணும், ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஆண்டவர் ஏதேனுக்குள்ளே கொண்டு போகிறார். கொண்டு போய் அவன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவரே தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறார். எல்லாவற்றையும். இன்னைக்கு அநேகர் ஏன் கிறிஸ்துவோடு ஐக்கியம் கொள்ள விரும்பல தெரியுமா? எல்லாவற்றையும் தீர்மானம் எடுக்கிற இடத்துல அவரை வைக்க இன்னைக்கு அநேகருக்கு விருப்பம் இல்லை. யோவான் சுவிசேஷம் எடுக்க வேண்டாம், 6வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். என்ன சம்பவம்னா, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்க கூட்டம் வரும். ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்க கூட்டம் வரும். அப்படி வரும்போது இயேசு அவர்களை உட்கார வைத்து அவர் என்ன செய்வார் தெரியுமா? அவங்களுக்கு என்ன கொடுப்பார்? அப்பம் கொடுப்பார். அப்பம் கொடுப்பார். இந்த அப்பத்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டதும் ஜனங்கள் எல்லாம் அவரை ராஜாவாக்கும்படி விரும்பினார்கள், மனதா இருந்தார்கள் என்பதை இயேசு அறிந்து இயேசு என்ன பண்ணுவார் தெரியுமா? விலகி போவார். ஏன்டவர் விலகி போறீங்க? நல்ல விஷயம் தானே. ஒரு காலத்துல நீங்க ராஜாவா இருக்கக்கூடாது என்று தள்ளின அதே ஜனங்கள் ஒரு காலத்துல நீங்க ராஜாவா இருக்கக்கூடாது, எங்களுக்கு மற்றவர்களை போல ராஜா வேண்டும் என்று உம்மிடத்துல முறையிட்டு சவுலை ராஜாவாக வாங்கின அதே ஜனங்கள் இப்பொழுது உண்மையே ராஜாவாக்கும்படி மனதா இருக்கிறாங்களே. அப்படி இருக்கும்போது நீர் ஏன் விலகி போறீர் அப்படி கேட்டா ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இவங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜா வேணும் தெரியுமா? இவங்க தேவைகளை எல்லாம் சந்திக்கிற ராஜா வேணும். இவங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜா வேண்டாம் தெரியுமா? இவர்களை ஆளுகிற ராஜா இவர்களுக்கு வேண்டாம்.
அதனாலதான் 2வது முறை ஜனங்கள் வரும்போது இயேசு சொல்லுவார், ஜீவ அப்பம் நானே, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தில் பானம் பண்ணுகிறவனவனோ அவன் என்னில் நிலைத்திருப்பான். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுதல் என்பது என்ன? அதுக்கப்புறம் நீ உனக்கு அதிகாரி கிடையாது. என் மாம்சத்தை என் இரத்தத்தை நீ உட்கொள்ள ஆரம்பிச்சிட்டேன்னா உன் மேல இனி உனக்கு அதிகாரம் கிடையாது. உன் மேல யாருக்கு தான் அதிகாரம்? எனக்கு தான் அதிகாரம். இப்படி கொடுக்கிறார் பாருங்க. ஜனங்கள் எல்லாரும் அவரை விட்டு என்ன செய்தார்கள் தெரியுமா? விலகி போயிட்டாங்க. அதன் அர்த்தம் என்ன? எங்களுக்கு எங்களை ஆளுகிற ராஜா தேவையில்லை, எங்களுக்கு எங்கள் தேவைகளை சந்திக்கிற ராஜா தான் தேவை. இன்னைக்கு 90% கிறிஸ்தவர்களும் இப்படிதான் அவரை ராஜாவாய் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆமா, என் கண்ணீரை துடைக்கிறவர், என் வியாதியை நீக்குகிறவர், என் தேவையை சந்திக்கிறவர், எனக்கு அது தருகிறவர். அவர் தரமாட்டார் என்றல்ல, ஆனால் அதற்கு மேல ஒரு அவரை நான் எப்படி ராஜாவாக வைத்திருக்கிறேன்? என் தேவை சந்திக்கப்படுவதற்கு மட்டுமா, அல்லது என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற இடத்துல அவருக்கு நான் சிங்காசனத்தை போட்டு வைத்திருக்கிறேனா? நாம் அவரை எப்படிப்பட்ட ராஜாவாய் ஏற்றுக்கொள்ளுகிறோம்? தேவை சந்திக்கப்பட மட்டும் எனக்கு ஆண்டவரே நீ ராஜான்னு ஒருத்தன் சொல்றானா, இயேசு அவனை விட்டு விலகி போவார். இயேசு அவனை விட்டு விலகி போவார். அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் ராஜாவா இருக்க விரும்பவில்லை. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இன்னைக்கு அநேகர் பாருங்க, ஒவ்வொரு தேவைக்கென்று ஒவ்வொரு தெய்வத்தை மற்றவர்கள் வைத்திருப்பார்கள். இன்னைக்கு அதே காரியம் அப்படியே தேவ பிள்ளைங்க வாழ்க்கையிலும் அந்த வாசனை அடிக்க ஆரம்பிச்சிட்டுல்ல. ஆமென். தேவைக்கு மட்டும் அவர் ராஜா, தேவைகள் சந்திக்கப்பட மட்டும் அவர் ராஜா. ஆனா என் காரியத்துல A to Z தீர்மானிக்கிற இடத்துல அதெல்லாம் நான் ஆண்டவரை வைக்க மாட்டேன், அதெல்லாம் ஆண்டவரை வைக்க மாட்டேன். மேரேஜ் அப்படின்னு வரும்போது கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு ஸ்பெஷல். ஆமே, படிப்புக்கு எல்லாத்துக்கும் மக்கள் வெளியூர் போவாங்க. ஆனால் திருமணம் வரும்போது பாஸ்டர் உங்கள் ஊர்லேருந்து எங்கள் ஊர்லன்னு சொன்னாலே நமக்கு தெரியும் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு. தேவ சித்தம் அது இருக்கட்டும், இருந்தாலும் அந்த இடத்துல எங்களுக்கு அவரை எங்களால் யாரா வைக்க முடியாது, ராஜாவா வைக்க முடியாது. ஒவ்வொரு காரியம் வரும்போதும் ஆமே. ஏன் நம்முடைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட பிறகும் ஏதேனாய் ஜொலிக்கவில்லை தெரியுமா? அனுபவிக்க முடியல தெரியுமா? நம் தேவைக்காக மட்டுமே அவரை ராஜாவாக வைத்திருக்கிறோம். ஏதேன் தோட்டத்துக்குள்ளே ஆதாமை கொண்டு வரும்போது இதை சாப்பிடு, இதை சாப்பிடாத, இந்த தண்ணீரை குடி, எல்லாவற்றையும் யார் தீர்மானிக்கிறார் அப்படின்னா கர்த்தர் தீர்மானிக்கிறார், அப்பா தீர்மானிக்கிறார். ஆதாம் குமாரன் அல்லவா, குமாரன் அல்லவா? ஒரு குழந்தை பிறந்ததை நீங்க கவனிச்சீங்களா? ஒரு குழந்தை ஒரு குடும்பத்தில் பிறக்கும் போது வெளியே எல்லாருக்கும் லட்டு கொடுப்பாங்க, ஆனா அதுல ஒரு சின்ன துண்டு கூட யாருக்கு கொடுக்க மாட்டாங்க தெரியுமா? குழந்தைக்கு கொடுக்க மாட்டோம். குழந்தை, ஏன்னா அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கணும் கொடுக்க கூடாது நமக்கு தெரியும். குழந்தை லட்டை பார்த்து அழுதாலும் என்ன செய்ய மாட்டோம்? கொடுக்க மாட்டோம். அந்த குழந்தைக்கு ஆன ஃபுட்டு கொடுக்குறோம், அந்த குழந்தைக்கு என்ன ட்ரெஸ் போடணும் அது வாங்கி கொடுக்குறோம். குழந்தை அழ குழந்தைக்கு பால் கொடுக்குறோம். ஒரு 2-3 மாதம் ஃபியூ மந்த்ஸ் போனதுக்கப்புறம் சின்ன சின்ன ஃபுட்டு நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஆண்டவர் சொல்ல, நீ சிறு பிள்ளைய போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன் அப்படிம்பார். ஏன்னா உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற இடத்துல நீ எப்பொழுது கர்த்தரை வைத்திருக்கிறாயோ. இதற்கு தான் நமக்கு என்ன தேவை தெரியுமா? கிறிஸ்துவோடு கூட, கிறிஸ்துவோடு கூட, கிறிஸ்துவோடு. ஆண்டவர் அப்படிதான் மனிதனை வைத்திருந்தார், அப்படியே தான் படைத்தார். ஒரு பிள்ளை எப்படி இருக்கணுமோ ஒரு பிள்ளையாய், ஆதாம் தேவனுடைய குமாரன். இந்த அறிவு அல்லது இந்த வெளிச்சம் எப்பொழுது ஒரு தேவ பிள்ளைக்கு நஷ்டமாகிறதோ அப்பொழுது அவன் பாவத்தில் விழுவதற்கு ரெடி ஆயிட்டான் அர்த்தம். தமது சாயலாகவே படைக்கிறான். அவனை எழுப்புனதும் கர்த்தர் தான், அவனை தூங்க வச்சதும் கர்த்தர் தான். கர்த்தர் ஆதாமுக்கோ அயர்ந்த நித்திரை வர பண்ணி அவனுக்கு என்ன கொடுத்தார்? பிள்ளை என்கிற அடையாளத்தை கொடுத்தார்.
அடுத்து என்ன கொடுத்தார்? அதிகாரத்தை கொடுத்தார். என்ன அதிகாரம்? எல்லா மிருகங்களும் அவனுக்கு முன்னாடி வருது. ஆதாம் தான் பேர் வைக்கிறான். ஏய் இங்க வா, உன் பேர் இனி சிங்கம்னா சத்தம் போடாம போ அப்படிம்பா. ஆமென். சிங்கத்துக்கு ஒரே அசிங்கமா போச்சு. ஆமென். அவன் என்னென்ன பெயர் சொல்லி அழைத்தானோ அதுதான். யானையும் கூப்பிட்டு அவன் தான் பேர் வைக்கிறான், பூனையும் கூப்பிட்டு நம்மளால தான் பேர் வைக்கிறார். என்ன அதிகாரங்க! அவன் வானா வரும், போனா போகும். இதுதான் அதிகாரம். குமாரனா இருக்கிறவனுக்கு அதிகாரம் உண்டு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குமாரனா இருக்கிறவனுக்கு அதிகாரம் உண்டு. அதிகாரம் மட்டுமா? ஏதேன் கொடுக்கப்படுகிறது. ஏதேன் கொடுக்கப்படுகிறது. ஏதேன்ல பூமியில என்னென்ன பாடுகள் இருக்கிறதோ அது எதுவுமே இல்லாத இடம்தான். என்ன தெரியுமா? ஆமா, அப்படியே விட்டுருங்க, எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். தேங்க்யூ ஜீசஸ். இது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஆமென். என்னென்ன பாடுகள் இருக்கிறதோ அது எதுவுமே இல்லாத இடம்தான். என்ன தெரியுமா? ஏதேன். கர்த்தருக்கு மகிமை. இப்படிப்பட்ட மேன்மையை அவன் பெற்றிருக்கும் போதுதான் பிசாசானவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அப்படியே சர்ப்பத்தின் வாயிலாக உள்ளே என்றாகி ஏவாள் இடத்துல பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். முதல்ல அவன் கேட்டது, இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா பழங்களையும் புசிக்க கூடாது என்று கர்த்தர் சொன்னாரோ? இப்படிதான் அவன் ஆரம்பிக்கிறான். அப்பொழுது நம்ம அம்மா ஏவாள் சொல்றாங்க, அவர் அப்படி சொல்லல, இந்த ஒரு கனியை மட்டும் புசிக்க கூடாது, இது புசிக்கிற நாளிலே சாவாயின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லும்போது சாத்தான் சொல்றான், அப்படிலாம் சாவு வராது. அவர் ஏன் அதை புசிக்க கூடாதுன்னு சொன்னார் தெரியுமா? இதை நீ புசிச்சேன்னா நீ யாரா மாறிடுவ? தேவர்களை போல மாறிடுவீங்க. நல்ல கவனமாக கேளுங்க. எல்லாம் தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான், ஆனாலும் சில சத்தியங்களை நீங்கள் உள்வாங்க வேண்டும் என்பதற்காக நான் நிறுத்தி உங்கள் மத்தியில் சொல்லி கொண்டிருக்கிறேன். தேவர்களை போல மாறிடுவீங்க. ஏவாள்கிட்ட என்ன கொடுக்குறான் அப்படின்னா, இங்க பாருப்பா, இதை நீ சாப்பிட்டேன்னா நீ யாரா மாறிடுவ? நீ தேவனை போல மாறிட்டேன்னா உன் லைஃப்ல இனி யாரு தேவையில்லை? தேவன் தேவையில்லை. நீ தேவனை போல மாறிட்டேன்னா உன் லைஃப்ல இனி யார் தேவையில்லை? தேவன் தேவை. இங்க பழம் அல்ல விஷயம், இங்க உறவு தான் விஷயம். அவனுடைய தந்திரமே என்ன தெரியுமா? இந்த பழத்தை சாப்பிட வைக்கிறது மட்டும் இல்ல, இவனை யாரா மாத்தணும் தெரியுமா? தேவனற்றவனா மாத்தணும். அவன் அதுதான் சொல்ல, நீ இதை சாப்பிட்டேன்னா நீ தேவனா மாறிடுவ. நீ தேவனா மாறிட்டேன்னா நீ என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எப்போ தூங்கணும், எப்போ எழும்பணும், எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது அது உன்கிட்ட வந்துடும். இப்போ உன் மேல ஒருத்தர் இருந்து டிசைட் பண்றார். நீ 6 நாள் வேலை செய்யணுங்கிறார், 1 நாள் ஓய்ந்திருக்கணுங்கிறார். இதெல்லாம் உனக்கு எதுக்கு தேவை? எதுக்கு நீ இன்னொரு கண்ட்ரோல்ல இருக்கணும்? நீயே உனக்கு தேவனாயிரலாமே. இந்த உபதேசம் ஏவாளை கவர்ந்தது. இன்னைக்கு உலகம் இப்படி பல கவர்ச்சிகளை கொண்டு போடுகிறான். அதிகாலையிலே அப்சலோம் எழுந்து வாசல் அப்படியே தெருவில் போய் நிப்பானா. எதற்கு நிப்பான் தெரியுமா? யார் யார் தாவீது கிட்ட போறாங்க என்பதை பார்க்க. தாவீது கிட்ட போறவங்க இடத்துல இவன் கை காட்டுவான். யாராவது இவனுக்கு கும்பிடு போட்டாங்கன்னு வைங்களேன், அப்படியே கையை நீட்டி அவனை இழுத்து கட்டி அணைத்து முத்தமிடுவானா. ஆமென். அவன் அநேகருடைய இருதயத்தை இப்படியே கவர்ந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவேதான் வேதம் எச்சரிக்கிறது, நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். தேவனோடு உறவில் இருக்கிறவன் தான் பிசாசனுடைய டார்கெட். சத்ரு யாரை டார்கெட் பண்ணுவான் தெரியுமா? தேவனுடையவர்களை தேவனற்றவர்களாய் மாற பண்ணுவது. அப்பா பிதாவை என்று அழைத்தவனை அப்படி அழைக்க விடாமல் இருக்க பண்ணுவது. இதுதான் அன்று ஏதேனிலும் செய்தான். இன்று தனக்கு கொஞ்ச காலம்தான் உண்டு என்பதை அறிந்து பிசாசானவன் இன்னைக்கும் அதுதான் செய்து கொண்டிருக்கிறான்.
எதுக்குப்பா உனக்கு இன்னொரு தேவன், எதுக்குப்பா உனக்கு இன்னொரு ஆண்டவர், உனக்கு எதுக்குப்பா இன்னொரு மேய்ப்பர்? இதை நீ சாப்பிட்டன்னா நீயே மாறிடலாமே, நீயே டிசைட் பண்ணிடலாமே. ஆமென். இந்த இடத்துல ஆதாம் ஏவாள் என்ன டெசிஷன் எடுத்துட்டு இருக்கணும் தெரியுமா? என்னது? இதை சாப்பிட்டா நாங்கள் தேவர்கள் ஆயிடுவோமா? தேவர்கள் ஆனா எங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு ஸ்தானம் இல்லாமல் போயிருமா? ஆண்டவருக்கு ஸ்தானம் இல்லாமல் போகும்படியான காரியமா இருக்குமானால் அது எதுவா இருந்தாலும் அது எங்களுக்கு வேண்டாம். காரணம், எல்லாவற்றை விட தேவன் எனக்கு தந்த உறவுதான் பெரியது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஒரு தேவ பிள்ளை உறவை கொண்டாட பழகணும், உறவை கொண்டாட பழக வேண்டும். எப்பேற்பட்ட உறவுங்க? அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க உறவு. தேவனுடைய குமாரன் ஆதாம். பல நேரத்தில் ஆமென் சில காரியங்கள் நமக்கு விலக்கப்பட்டதும், சில காரியங்கள் கை கொடாமல் போனதும், சில காரியங்கள் தராததும். இந்த பிள்ளைங்க பெற்றோர் கொடுக்கிறத வைத்து பெற்றோரை நேசிக்கிற அனுபவம் இருக்கு தெரியுமா? இது ரொம்ப டேஞ்சரான அனுபவம். பெற்றோர் கொடுக்கிறதை வைத்து ஆமென். ஆளு யார் நிறைய வாங்கி கொடுக்குறாங்களோ, உனக்கு அம்மா, நீ உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா அப்படின்னு சின்ன பிள்ளைகிட்ட கேட்டா சின்ன பிள்ளை சொல்லும், எனக்கு சில பிள்ளைங்க சொல்லும் எனக்கு அம்மா தான் பிடிக்கும். மேக்சிமம் பிள்ளைங்க யாரை தான் பிடிக்கும்னு சொல்லும் தெரியுமா? அப்பா தான் பிடிக்கும். ஏன்னா அப்பா தான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. இந்த கொடுக்கிறத வச்சு நம்ம நேசிக்க கூடாது. அப்படி நேசித்தோன்னு வைங்களேன், சில காரியங்கள் கிடைக்காம போகும்போது நம்ம நேசம் வேறு பக்கம் இழுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆமென். யூதாஸ் அந்த பரிமள தைலத்தை எப்படியாவது வாங்கி போட்டுடலான்னு பார்த்தார். ஆண்டவர்கிட்ட என்னெல்லாமோ பேச்சு கொடுத்து பார்த்தார். ஆண்டவரே இதை விற்று நம்ம தரித்திரருக்கு கொடுக்கலாமே ஆண்டவரே பேசி பார்த்தார். பைபிள் சொல்லுது அவன் திருடனானபடியால். ஆமென். ஆனால் பேசும்போது என்ன பேசுறான் தெரியுமா? இது அப்படியே சேரிட்டி கொடுத்துடலாம் ஆண்டவரே, கொடுக்கும்போது பாதியை எடுத்து உள்ள போட்டுருக்கு தான் அவன் கேட்டது. அவன் திருடனானபடியால் ஆண்டவர் அந்த பிளானை ஸ்டாப் பண்ணிட்டார். உடனே அவன் எழுப்பி போயிட்டான். அதுக்கப்புறம் தான் அவன் எங்க எழுப்பி போவான் தெரியுமா? ஆலோசனை சங்கத்திட்ட போய் விஷயத்த சொல்லுவான். நான் போய் அவரை காட்டி கொடுக்குறேன், எனக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறான். அவன் கேட்டது கிடைக்கல இயேசுவின் இடத்துல. அவன் இன்னொரு ஃபெலோஷிப்பில் போய் சேர்ந்துட்டான். சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் இருக்கிறது. யூதாஸே, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா, கொஞ்சம் யோசித்து பாருங்க. யூதாஸ் மட்டும் அந்த 30 வெள்ளிக்காசு பக்கம் இழுக்கப்படாம இந்த சீஷர்கள் கூடவே இருந்திருந்தா ஃபியூச்சர்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? பெந்தேகோஸ்தே நாளில் ஆவியானவர் இறங்கின பிற்பாடு நடந்தது என்ன தெரியுமா? சபைய சீஷர்கள் எல்லாரும் தங்களுக்குரியதை எல்லாம் விற்று அந்த பணத்தை எங்க கொண்டு வச்சாங்க தெரியுமா? அப்போஸ்தலருடைய காலில் கொண்டு வச்சாங்க. யூதாஸே, இன்னைக்கு நீ சில காரியத்தினால வஞ்சிக்கப்பட்டு இழுக்கப்பட்டு போறியே, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா, இந்த பேதுரு யோவான் யாக்கோபு கூடவே நீ இருந்திருந்தா, இன்னைக்கு எதுக்கு பின்னாடி ஓடுறியோ அதெல்லாம் நாளைக்கு எங்க வந்திருக்கும் தெரியுமா? உன் கால் கீழே வந்திருக்குமே. ஹalleluya. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிகிறது? தேவ பிள்ளையே, அற்ப ஆதாயத்துக்காக மேன்மையான மகிமையாய் தேவன் ஏற்படுத்தி தந்த ஆமென் எந்த ஒரு தெய்வீகமான ஆசீர்வாதத்தையும் இழந்து போகிற யூதாஸா இராதபடிக்கு ஒரு தேவ பிள்ளை எச்சரிக்கையா இருக்கணும். இன்னைக்கு எது இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களோ, ஆமென், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இன்னைக்கு உங்க கையில் இருக்கிற நன்மை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தான்னு பார்த்தா இல்ல, அது எட்டாததா இருந்தது, அது தூரமா இருந்தது. ஹalleluya. எட்டாததை எல்லாம் ஆமென் நம் கையில கிடைக்கும்படி செய்த தேவனுக்கு கரங்களை அசைத்து ஹalleluya சொல்லுவோம். ஆமே. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. ஆமென். எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஹalleluya. எங்க சர்ச் நாகர்கோவில் சர்ச் கட்டிட்டு இருக்கும்போது அப்போ அதில் 2017 கட்ட ஆரம்பித்து 18 பிரதிஷ்டை பண்ண வச்சார். அப்பொழுது சர்ச்சுக்கு சவுண்ட்ஸ் வாங்கணும். ஆமாம், அதுக்கு போட்ட பட்ஜெட் ஒரு பெரிய அமௌண்ட். அந்த டைமில் அது ஒரு பெரிய பட்ஜெட். சரி, இப்படி இருந்தால் சர்ச்சுக்கு நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு ஆண்டவர் அதுக்கான வாசலை இம்மிடியேட்டாக ஓப்பன் பண்ணார். ஓப்பன் பண்ணிவிட்டு சவுண்ட்ஸ் எல்லாம் எங்கள் சர்ச்சில் இறங்குது. இறங்கும்போது நான் வெள்ளூருக்கு பஸ்ஸில் மீட்டிங் போயிட்டுருக்கும்போது அப்படி திருநெல்வேலி தாண்டும் போது என் தம்பி எனக்கு மெசேஜ் பண்ணுறான், அண்ணன் சவுண்ட்ஸ் எல்லாம் சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் வந்துட்டு அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பினான். ஃபோட்டோ எடுத்து அனுப்புனதும் எனக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் ஊற்ற ஆரம்பிச்சிட்டு. ஏன் அப்படின்னா, எங்கள் அப்பா
ஃபஸ்ட்டாக வாங்கின ஒரு மைக்கு எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 200 300 எவ்வளோன்னு தெரில, அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பட்டன் மைக் ஒன்று வாங்கினாங்க. வாங்கி அதை கொண்டு ஃபிட் பண்ணி அதை ஆன் பண்ணி அதுலேருந்து சவுண்டு வந்ததும் எங்கள் அப்பா முகத்தில் இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அன்னைக்கு ஒரு மைக்கு வாங்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலான காரியமாக இருந்துச்சு. ரொம்ப நாள் ஜெபம் பண்ணி சர்ச்சில் அதை சொல்லி ஒரு சின்ன பட்டன் மைக்கு. ஆமென், ஹல்லேலூயா. நாட்கள் சென்றது, வருடங்கள் சென்றது. எது ரொம்ப சேலஞ்சாக சவாலாக இருந்துச்சோ அதெல்லாம் கர்த்தர் எளிதாகவும் அழகாகவும் மேன்மையாகவும் மாற்றி தந்தார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பாருங்கள். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு இருக்கிற காரியம்லாம் இன்னைக்கு நம்ம கைக்கிட்ட தான் இருக்குது. எதுக்கு இதை சொல்கிறேன்னு தெரியுமா? ஆமாம், இந்த பூமிக்குரிய காரியம் என்பது ஆண்டவருக்கு ஒரு மேட்ரே கிடையாது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினாலே ஆகும். ஆனால் பரிதாபம் என்னவென்றால், இந்த இம்மைக்கான காரியத்துக்காக அந்த தெய்வீக உறவை விட்டு மனுஷன் ஓடி போறான். ஹல்லேலூயா. அவன் என்ன உறவுல இருக்கிறான்? அப்பா பிள்ளைங்கிற உறவுல இருக்கிறான். சாத்தானுடைய டார்கெட் என்ன? இந்த உறவுல இவன் இப்படியே இருந்து ஜீவ விருட்சத்தின் கனியை மட்டும் புசிச்சுட்டான்னு வைங்களேன், இவன் கடைசி வரை யாரு தான்? ஆமாம், உங்களுக்கு வசனம் தெரியும்ல. அவன் ஜீவ விருட்சத்தின் கனியுடைய மேன்மை என்ன? அதை சாப்பிட்டா அவனுக்கு என்ன வராது? சாவு வராது. அப்ப இப்ப அவன் யாரா இருக்கிறான்? மகனா இருக்கிறான். மகனா இருந்து அவன் எதை சாப்பிடக்கூடாது? ஜீவ விருட்சத்தின் மகனா இருந்து ஒருத்தன் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டானா அவன் கடைசி வரை யாருதான்? மகன் தான். அவனை என்ன செய்ய முடியாது? அடிமைப்படுத்த முடியாது. அதனால பிசாசின் தந்திரம் என்ன? இவனை யாராக்கிறணும்? பாவியாக்கிறணும். இவன் பாவியானதுக்கு அப்புறம் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சானா இவன் கடைசி வரை யாருதான்? பிள்ளைங்க சொல்றாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நான் எங்க சர்ச்சில் எல்லாம் யாரையும் சும்மாவே இருக்க மாட்டேன். எல்லாரும் வசனத்தை சொல்லிட்டே இருக்கணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். அவன் மகனா இருக்கிறான். ஆமே, மகனா இருந்து ஜீவரட்சத்தின் கனியை புசிச்சானா கடைசி வரை யாரு தான்? பையன் தான். பிசாசின் தந்திரம்னா இவனை யாராக்கிறணும்? பாவியாக்கிறணும். இவன் பாவி ஆயிட்டு இனி ஜீவரட்சத்தின், அதுவும் அங்கதானே இருக்குது, கை பக்கத்துல தானே இருக்குது. இனி இவன் ஜீவரட்சத்தின் கனியை புசிச்சானா இவன் கடைசி வரை யாரு தான்? பாவிதான். இவன் கடைசி வரை பாவியா இருக்க கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் ஏதேனை விட்டு ஆதாமை துரத்துறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்ன செய்தால் நன்மைக்காக தான் செய்வார். ஆமை, நம்மளை நிக்க வைக்கிறது நன்மைக்காக தான், நம்மளை விழ அனுமதிக்கிறதும் நன்மைக்காக தான். நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசின் டார்கெட்டை பாத்தீங்களா? அவன் போக்கஸை எதை விட்டு திருப்புறான் தெரியுமா? அவன் உண்மையிலே நல்லவனா இருந்தா, அவன் நல்லவன் கிடையாது, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், உண்மையிலே அக்கறை உள்ளவனா இருந்தா அவன் எதை பறிச்சு சாப்பிட வச்சிருக்கணும் தெரியுமா? ஜீவ விருட்சத்தை. அதுவும் அங்கதானங்க நிக்குது. அது எங்கேயோ இல்லை, அங்கதானே நிக்குது. ஏய் ஆதாம் ஏவாளே, உனக்கு ஒரு நான் ரகசியம் சொல்றேன். நீ மட்டும் வாழ்க்கை ஃபுல்லா இந்த ஏதேனை நீ அனுபவிக்கணுமா? நீ எதை சாப்பிட்டா போதும் தெரியுமா? இந்த ஜீவவிருட்சத்தின் கனியை அது மேல இருக்கிற போக்கஸை எடுத்து நன்மை தீமை அறியத்தக்க பழத்தின் மேல போக்கஸை கொடுக்கிறான் பிசாசு. அதுதான் சொல்ற, அதான் செய்யறான் இன்னைக்கும். நித்தியத்தின் மேல இருக்கிற போக்கஸை விட்டுட்டு பூமிக்குரியதன் மேல மட்டும் அதுதான் வச்சு கண்கள் அப்படி கவர்ந்து இழுக்க. ஏன்னா நீ விழணும். ஹல்லேலூயா. விழத்தள்ள அவன் புரியல, அறியாமையில ஏவாள் விழுந்துட்டா, ஆதாம் விழுந்துட்டாங்க. விழுந்ததும் ஆமென், அவர்களுக்குள்ளே உணர்வு வர ஆரம்பிக்கிறது. ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இப்பொழுது பகலின் குளிர்ச்சியான வேளையில கர்த்தர் உலாவ வருகிறார், ஏதேனுக்குள்ள என்றாகிறார். நல்ல கவனமா கேளுங்க. நேற்று வர ஆண்டவர் ஏதேனுக்குள்ள வரும்போது அவரை யார் ரிசீவ் பண்ண நிப்பான் தெரியுமா? ஆதாம் நிப்பான். இன்னைக்கு ஆதாம் இல்லை. ஆண்டவர் வர்றார்.
இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆதாம் பாவத்தில் விழுந்தது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அரைகுறை பைபிள் படிச்ச நமக்கே தெரியுது. அவன் எங்க ஒளிச்சிருக்கிறான்னு வர தெரியுது. ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிந்தும் இறங்கி வந்தார் தெரியுமா? இதுதான் அவருடைய அன்பு. கைகளை தட்டி அப்பாக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர், உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை இன்னும் காணவில்லை. இப்பொழுது அவர் ஆதாமை கூப்பிடுகிறார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிற? அந்த உறவு நஷ்டமாயிட்டு. ஆதாமால இப்பொழுது அவரை அப்பா என்று அழைக்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறான். ஓடி ஃபேஸ் பண்ண முடியல. இதுக்காகவா படைத்தார் உன்னை? ஆதாமே, ஆதாமே நீ எங்க போன? அவர் அவருடைய பையனை தேடுறார். அவர் பாவியை தேடல. யாரை தேடுறார்? ஏதேனுக்குள்ள அவர் பாவியை தேட மாட்டார். ஏதேனுக்குள்ள கர்த்தர் பையனை தான் தேடுவார். ஹல்லேலூயா. அவர் மகனை தேடுகிறார். ஏதேனுள்ள பரலோகத்தில் அவர் யாரை தேட மாட்டார் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. அங்க பாவிக்கு ஸ்தானம் கிடையாது. ஏதேனுக்குள்ள அவர் பாவியை தேடல, ஏதேனுக்குள்ள மகனை தேடுற. இப்ப ஆதாம் யாரா நிக்கிறான் தெரியுமா? மகனா நிக்கல, பாவியா நிக்கிறான். ஆமென். ஏன்னா மாம்சம் வெளிப்பட்டது. ஆமென். அவன் பாவம் செய்வதற்கு முன்னாகவும் அவர்கள் நிர்வாணமாய் தான் இருந்தார்கள். ஆனால் நிர்வாணம் அவர்களுக்கு வெளிப்படவில்லை, மாம்சம் வெளிப்படவில்லை. ஆமா, தேவ சாயலாய் படைக்கப்பட்டாலும் அவர்கள் மாம்சமாய் மண்ணை எடுத்து உருவாக்கப்பட்டவர்கள். மாம்சம் வெளிப்படவில்லை. ஆமென். எப்பொழுது பாவம் செய்தார்களோ மாம்சம் வெளிப்பட்டது. அவர்கள் நிர்வாணிகளாய் மாறி மாறி தெரியப்படுகிறார்கள். ஆமென். பாவம் இல்லாத இடத்துல மாம்சம் அடிபடும், ஆவிதான் வெளிப்படும். பாவம் இருக்கிற இடத்துல ஆவி வெளிப்படாது, மாம்சம் தான் வெளிப்படும். ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய், மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடுகிறது. ஒன்று செய்யாதபடி இது போராடி கொண்டே இருக்கிறது. இவங்களால நிக்க முடியல. ஒளித்து கொண்டான். ஆதாமே, நீ எங்க இருக்கிற? அவ சொல்ல, நான் நிர்வாணியா இருக்கிறேன். உன்னை நிர்வாணின்னு சொன்னது யாரு? சொன்னது நான் புசிக்க கூடாது என்று விளக்கின பழத்தை நீ புசித்தாயோ? அப்படி சொல்லும்போது அவன் ஏவாளை கை காட்டுறான். ஏவாள் சர்ப்பத்தை கை காட்டுகிறது. ஆண்டவர் பார்த்தார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவவருஷத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடி செய்ய வேண்டும். இதுதான் நான் கொஞ்சம் ஆரம்பத்தில் சொன்னேன் புரிவதற்காக. ஆமென். அவன் மகனா இருந்த அந்த பழத்தை சாப்பிட்டுருப்பானா? ஆமென். அவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். இப்பொழுது அவன் யாரா இருக்கிறான் தெரியுமா? பாவியா இருக்கிறான். பாவியா இருந்து அவன் பழத்தை சாப்பிட்டான். அவன் கடைசி வரை யாரு தான்? பாவிதான். அப்படி ஒரு நிலைமை வந்து விடக்கூடாது என்பதற்காக அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார். ஆனால் தூதர்களுக்கு, விழுந்து போன தூதர்களுக்கு கிடைக்காத ஒரு மேன்மை தள்ளப்பட்ட, அனுப்பப்பட்ட அல்லது ஏதனை விட்டு துரத்தப்பட்ட மனிதனுக்கு கிடைத்தது. அதுதான் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட 15வது வசனம். ஆமென். சர்ப்பத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மிகுந்த தயவு என்ன தெரியுமா? தூதன் பாவம் செய்த போது அவனை என்றென்றைக்கும் என்று தள்ளினார். மனிதன் பாவம் செய்த போது அவனை தள்ளினார். தள்ளிவிட்டு அவன் பிடித்து ஏறி வருவதற்காக ஒரு அன்பின் கயிற்றையும் போட்டுவிட்டார். அந்த அன்பின் கயிறு தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கைகளை அசைத்து ஹல்லேலூயா சொல்லுவோமா? பாவத்தினாலே மனிதன் அடையாளத்தை இழந்தான்.
அப்பா மகன் என்கிற உறவை, அதான் அடையாளம். உறவை இழந்தான், அதிகாரத்தை இழந்தான். ஏதென்ல பூனையிலிருந்து யானை வரைக்கும் ஆதாம் வானா வரும், போனா போகும். ஆமா, இது எப்படி சாத்தியமாகும்? ஏன் சாத்தியம் ஆகாது? நோவா கட்டின பேழைக்குள்ள இது சாத்தியமாச்சா இல்லையா? ஆமென். எப்படி தேவனுடைய ஆளுகை இருக்கிற இடத்துல ஆட்டுக்குட்டியும் ஓனாயும் எப்படி என்ன செய்யுமா? ஒருமித்து மேயுமா. புலி ஆட்டுக்குட்டியோட படுத்து கொள்ளுமா, புல்ல மேயுமா. இதான் தேவன் ஆளுகிற இடம். பாவம் வர்ற இடத்துல தான் ரத்தம் சிந்தப்படுதல் தேவைப்படுகிறது. ஆமென். ஏதேன்ல இருக்கும்போது மனிதன் அதிகாரம் உள்ளவனா இருந்தான் மிருகத்தின் மேல. எப்போ பாவம் உள்ள வந்துச்சோ இன்னைக்கு மிருகத்தை வழிபடுகிற நிலைமைக்கு போய்விட்டான். இன்னைக்கு மிருகத்தை பார்த்ததும் கையெடுத்து கும்பிடுகிற நிலைமை. பாவம் ஒரு மனுஷன் அப்படியே தலைகீழாய் புரட்டி போடும். பாவம் இல்லாத போது ஏதேனில் இருந்தான். ஏதேன்ல உழைப்பு இருந்தது, வேர்வை இல்லை. ஆமென். அங்கே ஆசீர்வாதம் இருந்தது, சாபம் இல்லை. எப்பொழுது பாவம் உள்ள வந்துச்சோ எல்லா ஒரு நன்மையும் பெறுவதற்கு ஒரு வேதனையும் கூட ஆட் ஆயிட்டே இருக்குது. ஆமென். முள்ளு என்பது ஏதோ ஒரு விதத்துல வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. காரணம் இந்த பூமியில் அப்படித்தான் இருக்கும். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. எப்பொழுது பாவத்துக்கு இடம் கொடுத்தானோ அடையாளத்தை இழந்தான், அதிகாரத்தை இழந்தான், ஏதேனை இழந்தான். நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி சாத்தான் சிரிக்கிறதுக்குள்ளதாகவே கர்த்தர் ப்ராஃபஸி சொல்றாரு. ஆமென். ஒருத்தர் வரப்போறார். தேவ தூதருக்கு உதவியாய் கை கொடுக்க அல்ல. ஆமென். பிசாசின் தந்திரத்தில் விழுந்து போன எனக்கும் உங்களுக்கு உதவியாய் கை கொடுக்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை. ஹல்லேலூயா. தேவன் பாராட்டின கிருபை எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரியது. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. ஹல்லேலூயா. இது பிசாசானவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. ஆண்டவருடைய அன்பை எண்ணும் போதெல்லாம் உள்ளம் நன்றியால பொங்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிசாசு மனுஷனை வஞ்சிக்க எந்த மிருகத்தை கையில் எடுத்தான் சொல்லுங்க? சர்ப்பம். ஆண்டவர் சர்ப்பத்தின் தலையை நசுக்க யாராக வந்தார் சொல்லுங்க பார்க்கலாம்? நம்மை போல பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும். நான் எனக்காக உருவாக்கின மனுஷனை நீ சர்ப்பத்தை கையில் எடுத்து விழ வச்சிட்டல. நீ யாரை விழ வச்சியோ அவனாகவே நான் வந்து உன் கதையை முடிக்கிறேனா இல்லையா? பா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கிறிஸ்துவை செலிப்ரேட் ஜீசஸ். இயேசுவை கொண்டாடுங்கள். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார். ஏதேனுக்குள்ளே மகனை தேடினவர். ஆமென். இப்பொழுது அவர் யாரை தேடி வரார் தெரியுமா? பாவியை தேடி வரார். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அந்த சத்தியம் உண்மை. காரணம் பாவிகளில் பிரதான பாவி நான் பாவியா இருந்தேன். இயேசு என்னை தேடி வந்து ரட்சித்தார் என்று நிச்சயமுள்ள தேவ பிள்ளைங்க கைகளை அசைத்து ஹல்லேலூயா சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். அந்த கிருபை அவர் தேடி வந்தார். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த அவர் தேடி வந்தார். அதனாலதான் இந்த ரட்சிப்பு எந்த ஒரு மனுஷனாலே வந்தது கிடையாது. பாஸ்டருக்கு பையனா பிறந்ததுனால நான் ரட்சிக்கப்படல. கர்த்தரனை தேடி வந்ததுனால நான் ரட்சிக்கப்பட்டேன். ஃபுல் காஸ்பல்ல பிறந்தனால ரட்சிக்கப்படல. இயேசு என்னை தேடி வந்ததால ரட்சிக்கப்பட்டேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? அது எங்க அப்பா பழைய சர்ச் ஃபுல் காஸ்பல் வைஸ் பிரசிடென்ட், அதனால ரட்சிக்கப்பட்டேன். வாய்ப்பே இல்லை. இயேசு தேடி வந்தார். நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல. என்னைக்குமே இதை மறக்க கூடாது.
எத்தனையோ பேர் நம்ம கிட்ட இல்லாத வீடுன்னு ஒருத்தங்க கிட்ட இருக்கும், நம்ம கிட்ட இல்லாத கார் இன்னொருத்தங்க கிட்ட இருக்கும், நம்ம கிட்ட இல்லாத எல்லாமே இன்னொருத்தங்க கிட்ட இருக்கும். ஆனா எத்தனையோ ஞானிகளுக்கும் பலவான்களுக்கும் இல்லாத இந்த ரட்சிப்பு, இந்த உறவு, இந்த மீட்பு தேவன் எனக்கு தந்திருக்கிறார். கம் ஆன் சர்ச், நல்ல கைகளை தட்டி ஷாரா பாபா. இது 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 உங்களால் உண்டானது அல்ல. இது உங்களால் உண்டு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. கிருபை மட்டும் இல்லைன்னா என் விசுவாசத்தை வச்சுட்டு ஊருகா கூட போட முடியாது. கிருபையினாலே என்ன கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. மார்ஷலுக்கு வா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள். இப்போ மார்ஷல் கீழே நிற்கிறான், எனக்கு இப்போ மார்ஷலை தூக்கணும். நான் மார்ஷலை தூக்கிட மாட்டேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்போ நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா? மார்ஷலை தூக்குறதுக்கு நான் மனசு வைக்கிறேன். சரி, நான் மார்ஷலை தூக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், என் கையை நீட்டுறேன். இப்போ கை தர வேண்டாம், இப்போ கையை நீட்டுறேன். இதுக்கு பேர் தான் என்ன தெரியுமா? கிருபை. இப்போ மார்ஷல் என்ன பண்ணுற கீழே இருந்து? ஆமாம், இவர் என்ன தூக்கி எடுப்பார் நம்பி இப்போ கை தாரான். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? விசுவாசம். விசுவாசம். கிருபையினாலே சும்மா கை கொடுக்குறவங்கள்ட்டெல்லாம் மார்ஷல் கை கொடுக்க மாட்டான். ஏன்னா இவருக்கு என்ன தூக்க முடியும், இவரால் என்ன குழியிலிருந்து தூக்க முடியும். இப்போ நான் கை நீட்டலன்னு வைங்களேன், இவர் இங்கிருந்து என்ன கை தூக்குனாலும் அந்த விசுவாசம் ஒரு பிரயோஜனம் அல்ல. அப்போ எதுதான் டாப்ல இருக்கு தெரியுமா? கிருபை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய. நல்ல கைகளை தட்டி அந்த கிருபையை ருசித்த தேவ பிள்ளைங்க. இப்ப ஆண்டவர் மட்டும், ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை ரட்சியும், என்னை ரட்சியும் நான் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது ஆண்டவர் மட்டும் இப்படி கையை நீட்டலன்னு வைங்களேன். அதனால தான் நான் அப்படி நம்பினேன், அதனால ரட்சிக்கப்பட்டு, என் புருஷன் நம்பலை அதனால ரட்சிக்கப்படலை அப்படி சொல்லிட்டு நம்ம கிரியைகளை மேன்மைப்படுத்த கூடாது. நம்ம பல நேரத்தில் நம்ம அறியாமல் நம்ம நீதியை தூக்கி வச்சிரும். ஒருத்தங்க இப்படி தான் சொன்னாங்க, பாஸ்டர் ஆமே, அதாவது நீங்கள் சொல்கிற சத்தியம் எனக்கு குயிக்காக புரியுது, நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனால் என் புருஷனுக்கு எவ்வளோ சொன்னாலும் விளங்க மாட்டேங்குது. அவங்க இங்கே என்ன கொண்டு வராங்க தெரியுமா? இவங்களுக்கு அறிவு இருக்குது, அவருக்கு அறிவு இல்லை. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. ஏங்க, ஆண்டவர் பவுலை தூக்கணும்னு நினைக்கிறது வரைக்கும் பவுலுக்கு ரட்சிப்பின் அனுபவமே இல்லையே. பவுலுக்கு தெரிஞ்ச பைபிள் நமக்கு பாதி கூட தெரியாது. கமாலியல் பாதத்துக்கு கீழே படித்தவன் மட்டுமல்ல, அப்படி வாழ்ந்தவன். அப்போ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறான் பாருங்க. நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாத பைபிள்ல ஒரு ஆளை பார்க்கணும்னா பவுலை தவிர வேற யாரையும் பார்க்கிறது ரொம்ப ரேர். அப்படிப்பட்டவனுக்கு எது தூரமா இருந்தது தெரியுமா? ரட்சிப்பு தூரமா இருந்தது. ஏன்? எப்பொழுது அந்த கிருபை சந்தித்ததோ. அதனாலதான் சொல்றாரு, ஆமே, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று ஒன்றை யோசிப்பதற்கு கூட நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, அன்பு தேவ ஜனமே, ஆமே, நமக்கு தேவன் பாராட்டின கிருபையை பாருங்கள். ஆமே, நாம இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும். அப்ப என்னெல்லாம் இழந்தான்? அடையாளத்தை இழந்தான், பிள்ளைங்கிற அடையாளம், அந்த உறவை இழந்தான். அதை அவர் திரும்ப நமக்கு தருகிறார். அதனாலதான் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி, யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், அத்தனை பேருக்கும் அவர் பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுக்கிறார். இந்த சத்தத்தை சமீபத்தில் தூரத்தில் இருந்து கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இன்னும் அடிமைத்தனத்தில் இருப்பீர்களே ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு கொடுக்க போகிற அதிகாரம் என்ன தெரியுமா? அடையாளம் என்ன தெரியுமா? பிள்ளை என்கிற அடையாளம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதற்காக அவர் கொடுத்த கிரயம் கொஞ்சம் அல்ல. அவர் அந்த கேடு அடைந்தார். அவர் கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. ஆமே, நம்முடைய கிரியைகளை சுத்தப்படுத்த, துர்க்கிரியைகளை செய்து கொண்டிருந்த நம்மை நற்கிரியைகளை செய்யும்படியாய் பழக்குவிக்க, இதற்காக அவர் கொடுத்த கிரயம் என்ன தெரியுமா? என் கை செய்த பாவத்துக்கு அவர் கையில் ஆணிகள்.
ஆமென். பொல்லாப்பை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற என் கால்களை சமாதான வழியிலே திருப்பும்படியாக அவருடைய கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. துர்ச்சிந்தை என்னுடைய நினைவின் தோற்றங்கள் எல்லாம் நித்தம் பொல்லாப்பா இருக்கிறதை கர்த்தர் கண்டு மனஸ்தாபப்பட்டார். ஆமென். அந்த நீதியை நிறைவேற்றும்படியாய் இயேசு ஆமென் அவருடைய தலையிலே முட்கிரீடமாக ஏற்றுக்கொண்டார். தலையிலே காயம், அவருடைய சரீரம் முழுவதும் உழுது போட்டது போல அந்த கேடு. எதற்காக? என் சரீரத்தையும் உங்கள் சரீரத்தையும் அவருடைய ஆலயமாய் மாற்றுவதற்காக. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாவற்றுக்கும் மேலாக ஆமென் முந்தின ஆதாம் ஆமென் அவனுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி அவன் விலாவிலிருந்து ஒன்றை எடுத்து அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கினது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவையிலே மரண நித்திரையை வரப்பண்ணி அவருடைய விலாவிலே ஈட்டியாலே குத்தி ஆமென் அதிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அது எதை காண்பிக்கிறது? உடன்படிக்கையையும் உறவையும் காண்பிக்கிறது. எத்தனை பேர் சொல்வீங்க, நான் முந்தின ஆதாமுடையவன் அல்ல, நான் பிந்தின ஆதாமாகிய இயேசுவுக்குரியவன் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய பாக்கியம்! முந்தின ஆதாமுக்கு ஏதேனிலே நித்திரை, அவன் சுகமா உறங்கினான். அவனுக்கு ஒரு விழாவை உருவினார். பிந்தின ஆதாமுக்கு மரண நித்திரை. அவர் கத்துறாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. க்ளோரியாபா சந்தனாராபா. சிலுவையிலே இயேசு கைவிடப்படுகிற அதே நேரத்தில் பரலோக பார்வை என் மேல உங்க மேல விழுந்ததற்காக ஸ்தோத்திரம். அவர் ஃபர்ஸ்ட் டைம் என் தேவனேன் கத்துறார். அவர் அங்க என் தேவனேன் கத்துறதுனாலதான் இங்க இருந்து நானும் நீங்கள் அவர் அப்பா என்று அழைத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய பாக்கியம்! அதனாலதான் ஆண்டவர், நீ அந்த ஆதி அன்பை விட்டுட்டப்பா. இன்னைக்கு நம்ம பல நேரத்தில் இந்த மேன்மை, இந்த மகிமை நாம் அறியாதவர்களாய் அன்னைக்கு இருந்த வேத பாரகர், ஆலோசனைக்காரர், பரிசேயர் கூட்டத்தை போல எல்லாம் தெரியும், ஆனா ருசிக்க முடியல. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஒரு பரிசேயனுடைய வீட்டில் இயேசு போய் உட்கார்ந்த போது ஒரு பாவி வந்து பாதத்தில் உட்கார்ந்து அழுதா. பரிசேயனுக்கு எல்லாம் தெரியுது, ஆனா அவனுக்கு ருசிக்க முடியல, அவன் அந்த அன்பை உள்வாங்க முடியல. ஆனா இந்த பாவியாகிய ஸ்திரீ உட்கார்ந்து இருந்து ஏங்கி அழுது கண்ணீரால ஆமே பாதத்தை நினைக்கிற இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இந்த ஆதி அன்பு தேவ பிள்ளைகள் தனக்கு தேவன் பாராட்டின அன்பை மட்டும் நினைச்சா அவங்க வாழ்க்கையில இந்த குரூப்பிசம்னு ஒன்றும் வரவே வராது. ஆமே, நான் இன்னார சார்ந்தவன், அன்னார சார்ந்தவன், நான் இந்த சர்ச்சு அந்த சர்ச்சு, இந்த பிரச்சனைக்கு அங்க இடமே இருக்காது. ஆமாம். கடைசி நிருபம் தீமோத்தேயுக்கு எழுதும் போது, கொரிந்தியருக்கு எழுதும் போது பவுல் சொல்றார், நான் அப்போஸ்தலர் எல்லாரும் சிறியவன். அப்ப கடைசி நிருபத்தில் எப்படி எழுதியிருக்கணும்? நான் அன்னைக்கு சிறியவனா இருந்தேன், இன்னைக்கு ரைட்டு லெஃப்ட் ரெவரண்ட் ஆயிட்டேன், இப்படி தானே சொல்லியிருக்கணும். ஆனா கடைசி நிருபத்தில் எப்படி எழுதுறாரு தெரியுமா? பாவிகளில் பிரதான பாவினா. எதுக்கு இதை சொல்றேன்னா, நான் ஒண்ணுமே கிடையாதுப்பா, எல்லாமே அவர் தான்ப்பா. ஆமென். அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தை இயேசுவை ஏற்றுக்கொண்டதன் மூலம் நமக்கு கொடுக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் எடுக்கவும் என்ன கொடுக்கிறார் தெரியுமா? அதிகாரம் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆமென் அறையப்பட்ட போது அவரோடு கூட 2 கள்ளர்கள் அறையப்பட்டார்கள். அதில் ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லும் போது இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். முந்தின ஆதாமால நஷ்டமான பிள்ளை என்கிற அடையாளம், அதிகாரம் ஏதேன். பிந்தின ஆதாமாகி இயேசு இந்த பூமியில வந்து தன்னை பலியாக தந்து அவை எல்லாவற்றையும் நமக்கு திரும்ப தந்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா! என்மேல் பாராட்டின உமதன்பு கீழா என்ன நான் செய்திடுவேன்.
நரகாக்கினையில் நின்று மீட்ட சுத்த கிருபையை நித்தம் பாடுவேன். நரகாக்கினையில் நின்று மீட்ட சுத்த கிருபையை. கைகளை உயர்த்தி மா பாவியா நன்றி ஆண்டவரே. மன்னானனா க்ளோரி மா பாவியா. இயேசு ராஜாவே, அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவதூதரிலும் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் என்னை மாற்றின. ஹல்லேலூயா, ஆமென். அதனாலதான் இயேசு சொன்ன, உலகம் என்னை பகைத்ததானால் உங்களையும் பகைக்கும், எல்லாவற்றை விட. அதனாலதான் பவுல் 7வது அதிகாரம் ரோமர்ல எடுக்க வேண்டாம் அல்ல சொல்லுவார், நிர்பந்தமான மனுஷனா யார் இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுவிக்க கூடும் என்று கத்துவார். எப்பொழுது கிறிஸ்துவால ஒரு விடுதலை கிடைத்ததோ 8 கடைசியில் எப்படி சொல்லுவார் தெரியுமா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா. அப்போ தேவனோட ஐக்கியமா இருக்கிறவ அன்பில் நிலைத்திருக்கணும். இல்லைன்னா பாவம் இடையில விழுந்துரும். ஆமே, ஆண்டவருடைய அன்பு மேல சந்தேகமே வரக்கூடாது. எப்படி சத்துரு சந்தேகத்தை கொண்டு வருவோம்? இதெல்லாம் தந்தாரு, இதை மட்டும் உனக்கு தரல பாத்தியா, நீ எல்லா கன்வென்ஷன் அட்டன் பண்ணியும் உனக்கு இது மட்டும் கிடைக்கல பாரு, நீ சர்ச்சில் எல்லா வேலை செஞ்சோம் உனக்கு இது மட்டும் தரல பாரு. இப்படி எது எது நமக்கு கிடைக்கலையோ, எது எது நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறதோ அதை அதை குறித்த எண்ணத்தை முதல்ல நமக்குள்ள விதைப்பான். நம்ம ஜோமணி கிடைக்காத நன்மைகள் உண்டு. ஜோமணி எல்லாம் பெற்ற ஒருத்தர் இந்த பைபிள் பூமியில கிடையாது, பைபிள்லயும் கிடையாது. ஆமென். இயேசுவே கெத்சமனே தோட்டத்தில் என்ன ஜெபம் பண்ணுவார்? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். பாத்திரம் நீங்கிச்சா? நீங்கல்ல. பவுல் ஜெபம் பண்ணுவார், இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் வேண்டினேன், நீங்கிச்சா? நீங்கல்ல. ஜெபம் பண்ணி எல்லாம் கிடைச்சதா அப்படி கேட்டா இல்லை. எனக்கு என்னென்ன தேவையோ அது கிடைக்காம இருந்ததும் இல்லை. பிசாசு என்ன பண்ணுவோம்? ஆனாலும் இது உனக்கு கிடைக்கல பாத்தியா, இது தரல பாத்தியா, இத்தனை வருஷம் காத்திருந்தியே, என்ன கிடைச்சது? இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த அன்பு மேல நமக்கு டவுட் வர வைப்பான், சந்தேகத்தை வர வைப்பான். அந்த அன்பின் மேல, தேவ அன்பின் மேல மட்டும் நமக்கு என்ன கடைசி வரை வந்துடக்கூடாது தெரியுமா? சந்தேகம். காரணம், தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல். ஆமென். பென்யமீன் யூதா சொல்றான், அப்பா நான் கேரண்டிப்பா, இவன் அனுப்பலைன்னா சிமியோனை விடமாட்டான். அப்போ பென்யமீனை அனுப்பும் போது யாக்கோபு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் எப்படி இருப்பேன் தெரியுமா? பிள்ளை எட்டவனை போல இருப்பேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க, பரலோகத்தில் ஒரே ஒரு குமாரன் தான் உண்டு. இப்போ நம்ம எல்லாம் பிள்ளைங்க, நம்ம இன்னும் பரலோகம் போகலை. ஒரே ஒரு குமாரன் தான் உண்டு. அவரையே தந்தருளினார்னா பிதா பரலோகத்தில் எப்படி இருக்கிறார் தெரியுமா? பிள்ளையற்றவரை போலதானங்க இருக்கிறார். என்ன வலிங்க, என்ன வேதனைங்க. அப்படி தந்தருளி அவரையே மரணத்தில் ஊற்றி ஒப்பு கொடுக்க வைத்து என்னை உங்களை மீட்டிருக்கிறார் என்றால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அப்பா, இந்த பூமியில எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் உம்மை சொந்தமாய் கொண்டிருப்பதுன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி இருதயத்திலிருந்து மனதார ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவோட ஐக்கியம், அதுக்கு தான் இயேசு சொல்லுவார். ஆமென். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 4வது 5வது வசனத்தை வாசிக்கலாம். என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். திராட்சைச்செடி நிலைத்திராவிட்டால்
விட்டால் அது தானாய் கனி கொடுக்க அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் நீங்களும் நிலைத்திருக்க விட்டால் நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கொடுக்க மாட்டீர்கள். கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல், இந்த வேட கவனிக்க, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அதாவது என்னை எல்லாம் ஆண்டவர் இல்லாம நம்மளால ஒன்று செய்ய முடியாது என்பது நமக்கு தெரியும். ஆனா இங்க இயேசு சொல்ற சத்தியம் என்னன்னா, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அது அர்த்தம் என்ன? நான் இல்லாம நீ எந்த காரியத்தை முயற்சிக்காத, நான் இல்லாம நீ எந்த காரியத்தை முயற்சிக்காத. ஏசாயா 30:1 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் இல்லாம நம்ம ஒரு காரியத்தை ஆலோசனை பண்றது கூட பாவத்தோடு பாவத்தை கூட்டுகிற செயல். நம்ம எந்த ஒரு காரியமாகட்டும், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. கானா ஊரில் திராட்சை ரசம் குறைவுபட்டது. மரியாளோடு சேர்ந்து பெரிய டிஸ்கஷன் நடக்கு. டிஸ்கஷன் முடிவில் இயேசு கிட்ட போய் இதை நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னாங்க. இயேசு சொன்னார், எனக்கும் உனக்கும் என்ன? அதன் அர்த்தம் என்ன? அந்த டிஸ்கஷனில் நான் இருக்கணும். நீங்களே தீர்மானிப்பீங்க. எல்லாம் முடிச்சுட்டு இந்த காரியம் யாரால் வந்தது? கர்த்தரால் வந்து. ஆண்டு சொல்ல, எனக்கு இப்படி ஒரு மேட்ரு நடந்ததே தெரியாது. ஆமென். அப்போதான் மரியாள் பார்த்தாங்க, நம்ம இதில் ஆளே கிடையாது. ஒதுங்கிட்டாங்க. ஒதுங்கி அவரை கை காட்டுறாங்க. அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. முதல்ல அவர் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க, அவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. அந்த இடத்துல அவர் உயர்ந்திருக்க வேண்டும். அதனாலதான் அப்பம் கொடுத்த போது ஜனங்கள்லாம் அவரை ராஜாவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அவரையே அப்பமாய் கொடுத்த போது, இதெல்லாம் கடினமான உபதேசம், எங்க லைஃப் நீங்களா டிசைட் பண்ண போறீங்க, நீங்களா தீர்மானிக்க போறீங்க, இதை யார் கேட்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. 12 பேர் மட்டும் நிக்கிறாங்க. 12 பேர் மட்டும் நிக்கிறாங்க. ஆமென். அவர்கள் கால்களை இயேசு கழுவினார். அவர்கள்ட்ட சொன்னார், நான் எங்கே இருக்கிறேனோ அங்க நீங்களும் இருப்பீர்கள். கிறிஸ்துவோடு நிலைத்திருக்கிற அனுபவம், கிறிஸ்துவை விட்டு விலக பண்ணுகிற எந்த காரியத்தை தூரப்படுத்துகிற அனுபவம். அதுதான் பிலிப்பியர் 3 பவுல் சொல்லுவார், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நான் ஐக்கியம், அந்த பாடுகளில் ஐக்கியமாவதற்கு, கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்வதற்கு எது எது எனக்கு லாபமாக இருந்ததோ அதை நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணி பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நான் ஆசையாய் தொடருகிறேன். ஏ பவுல், நீங்க என்ன பெரிய பொசிஷன்ல இருந்தீங்க தெரியுமா? அதெல்லாம் எனக்கு குப்பை. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை விலக்க நினைக்கிற, என்னை பிரிக்க பார்க்கிற எதுவுமே எனக்கு தேவையில்லை என்கிற நிலையில ஓடுகிறவன் சொல்லுவான், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் கிருபையா ஏற்படுத்தி தந்த உறவு, இந்த உறவினின்று விலகி போகாதபடி, வழுவி போகாதபடிக்கு கிறிஸ்துவில் நிலைத்திருக்க, தகப்பனே எனக்கு உங்க கிருபை தாரும் என்று கேட்கலாமா?